ஹலோ டெவலப்பர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய விண்டோஸில் எப்படி சி கம்பைலர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சி கம்பைலர் அப்படின்னா நம்மளுடைய விண்டோஸ்க்கு MinGW இன்ஸ்டால் பண்ணலாம். MinGWன்றது மினிமலிஸ்டிக் ஜிஎன் கம்பைலர் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம், அதுவும் ஈஸியஸ்ட் வேல நம்ம வந்து ரொம்ப அதிகமான இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஒரு ஜிப் ஃபைலை வச்சு இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ப்ரௌசரில் நம்ம ஒரு புது டேப்பில் GCC டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுவோம். ஸோ நமக்கு எடுத்த உடனே சோர்ஸ் ஃபார்க் அதுலேருந்து GCC Win64 டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஒன்று அப்பியர் ஆகும். அந்த பேஜ் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு எடுத்த உடனே இந்த மாதிரி டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் காமிக்கும். அந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் பேஜில் டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா GCC 14.2 அது வந்து ஒரு ஜிப் ஃபைல டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. Soon after GCC இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நமக்கு இன்ஸ்டால் ஆன GCCயை நம்ம வந்து நம்மளுடைய ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணி அந்த கம்ப்ரஸ்டு ஃபைலை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். எங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஓஎஸ் இருக்கக்கூடிய அந்த டிரைவில், அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அது C டிரைவில் இருக்கும். ஸோ C டிரைவில் நம்ம அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்பொழுது இந்த இடத்துல நம்ம ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். அந்த நியூ ஃபோல்டருக்கு MinGW அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுப்போம். பேரை வச்சுட்டு அந்த ஃபோல்டர் நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுடைய ஃபைல்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1.24 GB இந்த ஃபைல்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு. 5 minutes later. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருச்சு. எக்ஸ்ட்ராக்ட் ஆன உடனே இந்த இடத்துல பின் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த பின் அப்படிங்கிற ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல G++, GCC, அதாவது G++ அப்படிங்கிறது C++க்கான கம்பைலர், GCCங்கிறது Cக்கான கம்பைலர். இதே மாதிரி நமக்கு சில கம்பைலர்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த கம்பைலர்ஸ் எல்லாத்தையும் நம்மளுடைய பாத்தில் ஆட் பண்ணாதான் நம்மளால் CMDயில் யூஸ் பண்ண முடியும். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ CMD ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல GCC-version அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ GCC இஸ் நாட் ரெகக்னைஸ்ட் அஸ் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் கமெண்ட் அப்படின்னு காட்டுது. அதாவது நம்மளுடைய பாத்தில் இன்னும் GCC ஆட் ஆகிறதுனால அதை நம்மளால் குளோபலாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி நம்ம பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட விண்டோஸ் பட்டன் அழுத்திட்டு எடிட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணோம்னா எடிட் த சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பேனல்லேருந்து ஒரு செட்டிங் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த செட்டிங்கை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பாப்பப் ஆகும், சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசார்ட். இந்த இடத்துல என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் நம்ம கிளிக் பண்ணி உள்ள நம்ம வந்து சிஸ்டம் வேரியபிள்ஸில் பாத் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணணும். ஸோ இங்கே பாத் இருக்குது. இந்த பாத்தை கிளிக் பண்ணி நம்ம ஒரு நியூ பாத் ஒன்று ஆட் பண்ணணும். அந்த நியூ பாத் எங்கேருந்து எடுப்போம் அப்படின்னா நம்மளுடைய அந்த பின் ஃபோல்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய பாத் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு அதை கொண்டு போயிட்டு நம்மளுடைய சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் புதுசாக ஆட் பண்ண போகிறோம். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய CMD ஃபைல் எடுத்து இந்த இடத்துல GCC-version அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணால் நமக்கு இப்போ GCC வந்துடும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கமாண்ட் லைனில் வெரிஃபை பண்ண GCCயை ரியல் டைமாக ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை வெரிஃபை பண்ண போகிறோம். அதுக்காக நான் VS கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் நான் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களை க்ளீனாக காமிக்கணுன்றதுக்காக நான் வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளார இன்னொரு சப் ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த சப் ஃபோல்டர் உள்ளார ஒரு ஃபைல் ஒன்று hello.c. ஸோ இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா #include stdio.h then int main. ஸோ என்னுடைய கோபைலட்டே வந்து என்னோட மீதி கோடு எல்லாத்தையும் கொடுத்துருச்சு. தென் இந்த ஃபைலை நான் அப்படியே சேவ் பண்ணிக்கிட்டு கமாண்ட் லைனில் cd ஹலோ அப்படின்னு டைப் பண்ணு, ஹலோக்குள்ளே போயிடுச்சு. இப்போது கம்பைல் பண்ண போகிறோம் GCC hello.c then ./a.exe. நம்மளுடைய விண்டோஸில் இது a.exe. இதுவே நம்ம வந்து உபுண்டுலையோ இல்லை வேறு ஏதாவது லினக்ஸ் டிஸ்ட்ரோலையோ பண்ணோம் அப்படின்னா a.out அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ண வேண்டியிருக்கும். தென் ஹலோ வேர்ல்டு வந்துருச்சு நமக்கு. ஸோ தட்ஸ் ஹவ் GCC இஸ் ஒர்க்கிங்.
ஓகே, நம்ம இன்னைக்கு எப்படி நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு ஜிசிசி கம்பைலரை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டோம். இதே மாதிரி நம்ம சிக்கு மட்டும் இல்லாமல் C++க்குமே இந்த ஒரு கம்பைலரை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த G++ அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஜிசிசியை. அவ்வளோதான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.